கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 29/4/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 39 கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. The keeper of the prison looked not to anything that was under his hand, because the Lord was with him, and that which he did the Lord made it to be prosper. இந்த நாளிலே வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் நன்மையாய் செய்யவும், யாருக்கு அதை செய்வார் என்பதை குறித்தும் சில வசனங்கள் மூலமாக தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 37 5 சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் செய்கிற காரியங்கள் அத்தனையும் வாய்க்கும். ஏசாயா 53:10 சொல்கிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமேயானால் சங்கீதம் 37:5 சொல்லப்பட்ட பிரகாரமாக நம்முடைய வழிகள், நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முதலாவது ஒப்புவிக்க வேண்டும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாததா, நான் படிக்காததா, எனக்கு அனுபவம் இல்லையா, என் திறமை இருக்கிற, தாளந்து இருக்கிற, அந்த திறமைகள், தாளந்துகள், படிப்பு, சுயபலம், ஆள்பலம், இவைகளின் மேல் அப்படி அல்ல. இதெல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நம்பும் பொழுது காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தருடைய கரத்திலே வழியிலே நடக்கும் பொழுது கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஒருவேளை நாம் செய்வதும் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் கர்த்தர் அவற்றை வாய்க்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண அனுகூலமான வழிகள் நமக்கு திறக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட வழிகளை வாய்க்க பண்ணுகிறவரும் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவருமாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு சுத்தமானது வாய்க்க பண்ணட்டும். உம்முடைய வழியில் நடக்கும் பொழுது வாய்க்கட்டும். எங்களோட வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, பாதைகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது வாய்க்கும் என்பதை நம்புகிறோம். எங்களோட அறிவிலோ, ஆள்பலத்திலோ, பணபலத்திலேயோ, சொந்த அறிவிலேயோ, அனுபவங்களிலேயோ எதையாகிலும் செய்துவிட்டோம், சாதித்து விட்டோம் என்று சொல்கிற குழப்பமான காரியங்கள் அல்லாவிட்டால் தேவனை துக்கப்படுத்துகிற பதிலாய் எங்களுடைய பதில் மாறாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை சார்ந்து நடக்கிறது, கர்த்தர் தான் வாய்க்க பண்ணினார் என்று சாட்சியாய் சொல்வதற்கு வழிகளை வாய்க்க பண்ண பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. யார் யாரிடத்தில்? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியன் நாட்டில் உள்ள சபைகளுக்கு சொன்னது. கலாத்தியர் 3:14. இந்த நாளுக்கான கேள்வி, அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென், ஆமென்.